இன்று காலை சரியாக 10:30 மணிக்கு கோவை மாநகர மாமன்ற கூட்டம் தொடங்கியது. அது சமயம் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் அனைத்து மாமன்ற உறுப்பினர்களும் ஒரு பிரச்சனையை எழுப்பினோம். யுஜிடி 100 வார்டுகளை இன்னும் முழுமையாக நிறைவடையவில்லை. இந்த நேரத்தில் யுஜியுடைய இணைப்பு சார்ஜ், அதனுடைய தொகை, இவைகளை சொத்து வரியிலே சேர்க்க வேண்டும். சொத்து வரியில் சேர்த்து 10 மாத கால அவகாசத்தில் அதை செலுத்த வேண்டும் என்று அஜெண்டாவில் கொண்டு வந்திருந்தார்கள். அதை காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் வன்மையாக எதிர்த்தோம். காரணம், இன்னும் 100 மண்டலங்கள் 100 கவுன்சில் வார்டுகளிலும் முழுமையாக நடைபெறாத முழுமை பெறாத ஒரு நிகழ்வை முன்னதாகவே அதற்கு பணம் செலுத்தும் வகையில மக்களை நிரப்பிப்பது ஏற்புடையது அல்ல. அந்த வகையிலே அதை முழுமைப்படுத்தப்பட்டு பிறகு அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று காங்கிரசும் கவுன்சிலர்களும் மற்றும் கம்யூனிஸ்ட் கவுன்சிலரும் அதை தெரிவித்தோம். மற்றும் இன்றைய தினசரி தினமலர் நாளிதழிலே 40 கோடி லஞ்ச ஊழல் என்று தலையங்கமிட்டு செம்மொழி பூங்கா நிகழ்விலே அதை குறிப்பிட்டு தினசரியில வந்திருக்கிறது. அதை நாங்கள் காண்பித்து அதற்கு விளக்கம் கேட்டோம். அப்பொழுது ஏற்பட்ட பிரச்சனையில் மாநகர மேயர் அவர்கள் எங்களது காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கவுன்சிலர் காயத்ரி அவர்களை நீ வெளியே போ என்று சொல்லி 2 நாட்கள் அவர்களை 2 கூட்டத்திற்கு அவர்களை சஸ்பெண்ட் செய்யப்பட்டு, அதோடு மட்டுமல்லாமல் திமுக கவுன்சிலர்கள் அவரை வெளியே கையை பிடித்து இழுத்து வெளியே தள்ளி செய்தது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒன்று. அதைத்தான் நான் சற்று நேரத்துக்கு முன்பாக வெளியிலே சென்று அதை வன்மையாக கண்டித்து பேட்டி கொடுத்திருந்தோம். அந்த வகையிலே இப்பொழுது மாமன்றம் இந்த ஆட்சி வந்த பின்னரே சீரோடும் சிறப்போடும் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஜோசப் விஜய் அவர்களுக்கு கெட்ட பெயரை உண்டுபடுத்த வேண்டும் என்ற வகையிலே எதற்கெடுத்தாலும் பிரச்சனை 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 என்று ஆகிக்கொண்டிருக்கின்றது. அதை எங்களது காங்கிரஸ் கட்சி உண்மையாக கண்டிக்கின்றது. இதே போல் ஒவ்வொரு நிகழ்வும் எங்களுக்கு ஏற்புடையதாக அல்ல என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். எங்களை பொறுத்தவரை எங்களது மாநில தலைவரும் சரி, அகில இந்திய தலைவரும் சரி, லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் என்று எங்களது மாநில தலைவர் மாணிக்கம் தவிர ஒரு சிறப்பான திருவாசகம் போல் ஒரு வாசகத்தை கொடுத்து 2 நாட்கள் முன்பாக தமிழகம் முழுவதும் நாங்கள் அதை ஒரு உறுதிமொழி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். காமராஜர் பிறந்த 15ஆம் தேதி அன்று அதை உறுதிமொழியாகவே காங்கிரசார் தமிழகம் முழுவதும் ஏற்புடையதாக உறுதிமொழி எடுத்துள்ளோம். அந்த வகையிலே தான் நாங்கள் இன்று லஞ்சத்தை பற்றி பேச முன்வந்தோம். லஞ்சத்தையே முறைப்படுத்தக்கூடிய வகையிலே இன்றைய மாமன்ற கூட்டம் நடைபெற்றது மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. குறிப்பாக காங்கிரசாரை வெளியிலே போ என்று சொல்வது ஏற்புடையதல்ல. ஆனால் இப்பொழுது என்ன சொல்கிறார்கள், நாங்கள் காங்கிரசாரை வெளியிலே போ என்று சொல்லவில்லை, காயத்ரியை மட்டும்தான் சஸ்பெண்ட் செய்து வெளியிலே அனுப்பியிருப்போம் என்று சொல்கிறார்கள். ஆனால் நடந்த கூச்சல் குழப்பத்தில் என்ன உண்மை என்பதை நான் அனைத்து கவுன்சிலர் உள்ளே இருந்த கவுன்சிலர் கேட்கும் பொழுது, இல்லை, காங்கிரஸாரை வெளியிலே போயிட்டு நாங்கள் யாரும் சொல்லவில்லை, குறிப்பாக மேயர் சொல்லவில்லை, கவுன்சிலரை குறிப்பிட்டு மட்டும்தான் சொன்னார்கள், காயத்ரியை மட்டும்தான் குறிப்பிட்டு சொன்னார்கள் என்று சொன்னார்கள். இந்த வகையிலே என்ன இருந்தாலும் நான் குழு தலைவர் என்ற வகையிலே அதை வன்மையாக கண்டிக்கிற ஒரு உறுப்பினரை எதற்காக அவர் சொந்தத்துக்காக அவர் பாடுபடவில்லை, நாட்டுக்காக, மக்களுக்காக, குறிப்பாக கோவை மக்களுக்காக அவர் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். அதற்காக கவுன்சிலர் நாங்கள் வெளிநடை செய்தும், ஒருவேளை
நாங்கள் அவரை செய்யவில்லை என்று நான் திமுக கவுன்சிலர் சொன்னதன் வாயிலாக நான் இப்ப உள்ளே வந்துள்ளேன். எது எப்படி இருந்தாலும் நிச்சயம் நாங்கள் காயத்ரி கவுன்சிலரை வெளியே நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நன்றி, வணக்கம்.